அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை மறுமை இதனுடைய வெற்றிக்காக 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்துள்ளார்கள். அதில் 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மத் நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களும் இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ்வுடைய மகிமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் என்று மக்களுக்கு வந்து கூறினார்கள். மனிதர்கள் பாவங்களை செய்து கொண்டு, தவறுகளை இழைத்து கொண்டு, விபச்சாரம், சூதாட்டம் மற்றும் பல தவறுகள், அதாவது வியாபாரத்தில் ஹராமாக சம்பாதிப்பது என்று பல விதமான பாவங்களை செய்து கொண்டு இருந்தார்கள். இவைகளை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கோபப்பட்டு அல்லாஹ் அவர்களை சீர்படுத்துவதற்காக நபிமார்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பினான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்கள் வந்தாங்க. வந்து அல்லாஹ்வுடைய வஹி வந்து அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹி மூலம் ஈமானை கற்றுக் கொடுத்தான். எப்படி வணங்க வேண்டும், இறைவனை எப்படி வணங்க வேண்டும், எப்படி வந்து வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், ஹலாலான முறையில் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், மக்களிடத்தில் சொந்தங்களிடத்தில் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும், சொந்தங்களை முறித்து வாழாமல், மக்களுக்கு தீங்கி இழைக்காமல், ஒருவருடைய மனம் புண்படாமல், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அவர்களுடன் எப்படி சேர்ந்து எப்படி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தொழுகையின் மூலம் அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுத்தான். நம்முடைய சமுதாயத்திற்கு 5 வேளை தொழுகையை அல்லாஹ் வந்து பரதாக்கி இருக்கின்றான். அதாவது கட்டாய கடமையாக முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்முடைய இந்த ஆஹிரி உம்மத், நம்முடைய உம்மத் என்பது கடைசி உம்மத்தாக இருக்கின்றது. இதற்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க. இந்த உம்மத்திற்காக தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பை செய்தார்கள். அதாவது இரத்தத்தை சிந்தி பூமியில் ஒரு சொட்டு இரத்தம் விழுந்தாலும் அது வந்து விட மாட்டாங்க. அதை எடுத்துக்கொண்டு உடம்பில் பூசிக்கொண்டு மக்களை சந்திக்கும் போது அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய கலிமாவை கூறும்பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. குர்ஆனை ஒரு தடவை வந்து சஹாபாமார்கள் வந்து குர்ஆனை சென்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, குர்ஆனை ஏளனமாக இது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று, இவர் ஒரு மூடர், இவர் ஒரு கவிஞன் என்று நபியை தவறாக பேசினாங்க. ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர் என்றெல்லாம் நபியை தவறாக சித்தரித்து கூறினாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடி பிரார்த்தித்த வண்ணமாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அரபியர்களை அழித்து விடுவதற்காக அல்லாஹ்விடம் கூறுவதற்காக கேட்கும் பொழுதெல்லாம் துவா மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உம்மத்திற்காக துவா செஞ்சாங்க. அழிக்கும்படியாக அல்லாஹ் நபி அவர்கள் வந்து கூறவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம், அந்த நேரத்திலும் மக்கள் வந்து தீங்கிழைத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வழியை, அல்லாஹ்வுடைய வாழ்க்கை நெறிகளை, மனிதர்களை எப்படி நேர்வழிப்படுத்துவது, நேரான பாதையில் எப்படி செலுத்துவதை பற்றி தான் வந்து போதிச்சாங்க. திக்கிர் செய்ய வேண்டும், அல்லாவை காலையிலும் மாலையிலும் திக்கிர் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். பொருள்களால், வஸ்துக்களால் எந்த விஷயம் நிறைவேறாது. அல்லாஹ் ஒருவனை கொண்டே இந்த உலகம் இயங்குகின்றது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடமே வந்து பிரார்த்தித்த வண்ணமாக இருந்தாங்க. மக்களை எதிர்பார்க்காமல் இருந்தார்கள். பிற மனிதர்களை கஷ்டப்படுத்தி அவர்கள் மூலமாக பொருளீட்டி வாழ்பவர்களை திருத்துவதற்காக தான் அல்லாஹ் வந்து நபிமார்களை அனுப்பினான். அதாவது ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால் ஹராமான முறையில் வியாபாரம் செய்யாமல் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும். தாவத் என்பது, அதாவது நபிமார்கள் தினமும் தாவத் செய்து கொண்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவருக்கு என்று ஒரு வீடு கட்டிக்கொள்ளாமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணம் இருந்தும் அவர் வந்து சிறிய ஒரு வீட்டில் தங்கி அவர்கள் தாவத் செய்த வண்ணமாக இருந்தார்கள். எளிமையான வாழ்க்கையை தான் அனைத்து நபிமார்களும் வாழ்ந்தார்கள். யாரொருவர் பாவங்களை நினைத்து அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான். நம்ம எப்பொழுது அல்லாஹ்வுடைய வணக்கங்களை, தொழுகைகளை சரியான முறையில் தொழுது, ஜக்காத்தை கொடுத்து, நோன்புகளை நோற்று, மக்களை சந்தித்து அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் வந்து பலப்படும். நம்முடைய நலனை மட்டும் கருதாமல் பிறருடைய நலத்தையும் நம்ம வந்து கருத வேண்டும். தன்னலத்தை அழிப்பதற்கு தான் நபிமார்கள் வந்தார்கள். சுயநலம் மக்களுக்கு தீங்கை கொடுக்கும். சுயநலத்துடன் பொதுநலமும் இருக்க வேண்டும். அதுதான் ஈமான் வந்து சொல்லிக் கொடுக்குது. நம்ம வெறும் தொழுகை மற்றும் தொழுதால் போதாது. நம்முடைய தொழுகையால் நம்முடைய அமல்கள் வந்து சீர்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய பாவங்களை வருந்தி நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்த வண்ணமாக இருக்க வேண்டும். எதையும் மக்களிடம் கேட்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆமீன்.